தக்காளி இல்லாத வத்த குழம்பு எப்படி செய்றதுன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அதுக்காக ஸ்டவ்வ ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். இத ஸ்டவ்வ சிம்ல வச்சு இத லேசா வறுத்து குடுக்குறேன். இந்த குழம்புக்கு ஃப்ளேவரே இந்த தனியா தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வறுபட்டதும் இத தனியா ஒரு தட்டுல மாத்தி எடுத்துக்கிறேன். அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயத்த கட் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கிறேன். இது கண்ணாடி பதத்துக்கு வதக்கி குடுக்குறேன். இது கருகக்கூடாது, கலர் மாறக்கூடாது. இது கண்ணாடி பதத்துக்கு வதங்குனதும், இதோட ஒரு 2 பத்த தேங்கா கட் பண்ணி இதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி குடுக்குறேன். 2மே சேர்ந்து கண்ணாடி பதத்துக்கு தான் இருக்கும். கண்ணாடி பதத்துக்கு வதங்குனதும், மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லையா? தனியா, வரமிளகா இது 2யுமே சேர்த்து அதோட இந்த வெங்காயம், தேங்காய் வதக்குனதையும் அதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத அரைச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொரகொரப்பாவே இருக்கட்டும். இத தனியா வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10, 15 மிளகு போட்டு பொரிஞ்சதும், நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இத அப்படியே கண்ணாடி பதத்துக்கு இதையுமே கண்ணாடி பதத்துக்கே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு, இப்ப நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த விழுத இதிலேயே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு, இத ரொம்ப இதுல வதக்கி குடுக்க வேண்டாம். ஏன்னா, இத வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால பச்சை வாசனை போணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வதக்குறோம். அதனால இது போனதுனால நம்ம வதக்க தேவையில்ல. இப்ப இத வதக்கிட்டு, அதிலேயே குழம்பு மிளகாய் தூள வந்து ஒரு 4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு, இத எல்லாமே ஒண்ணோட ஒண்ணா நான் கலந்து குடுத்துக்கிறேன். இத எல்லாத்தையுமே ஒண்ணா கலந்தாச்சு. இப்ப இதுல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லயே இந்த புளி கரைச்சல சேர்த்து கழுவி இந்த மசாலாவோடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத நல்லா கலந்து குடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுல ஒரு 2 கிளாஸ் தண்ணி அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதுல வெங்காயத்தோடைய பச்சை வாசனை கண்டிப்பா இருக்காது. வீட்ல நம்ம குழம்பு கொதிக்கும்போதே, "காரக்குழம்பா?" அப்படின்னு பசங்க கேட்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாரி பிடிக்காத பிள்ளைங்களுக்கு கூட இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சு நான் கொதிக்க வைக்கிறேன். நல்லா கொதிச்சதும் பாருங்க எண்ணெய் வெளிய வருது. வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, சுட சுட சாதத்துல ஒரே ஒரு அப்பளம் வச்சாலே போதும். எல்லா சாப்பாடுமே சீக்கிரமா காலியாயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.